கிறிஸ்துக்குள்ள பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் இறைமகன் இயேசு நாமத்தில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தினம் ஒரு குட்டி கதையின் மூலமாக ஒரு நீதி கதையை சொல்ல விரும்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த கதை என்பது ரொம்ப அற்புதமாக சின்ன கதை தான். ஆனால் மிகப்பெரிய ஒரு இதில் நீதியை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது, ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடிகிறது. அதாவது ஒரு தாய் ஒரு மகன் இருக்கிறாங்க ஒரு வீட்டில். அதே போல அவங்களுடைய மாமியார் ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த அம்மாவுடைய மாமியார், அந்த பாட்டி, பேரர், அப்புறமா மருமக, இந்த 3 பேர் தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி வரும்போது எப்பவுமே அங்கே வரவங்களுக்கெல்லாம் ஏதாவது பிள்ளைகள்லாம் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அதை போய் சமைச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த வயதான அம்மா இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சாப்பாடு போடும்போது மருமக என்ன செய்கிறாங்கன்னா, போய் ஒரு தட்டு எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. அந்த தட்டு சுத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த தட்டில் கொண்டு சாதத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சாப்பிட சொல்கிறாங்க. அந்த அம்மா சாப்பிடுகிறது. சாப்பிட்றப்பாடு மகன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. எப்பொழுது பாட்டிக்கு அம்மா இந்த தட்டில் கொண்டு வச்சுட்டு வருது இல்லையா, ஏன் இப்படி அம்மா செய்துட்டு நினைச்சிட்டு ஒரு நாள் என்ன செஞ்சான்னா விட்டுட்டானா. அதே மாதிரி ஒரு நாள் வந்துச்சு. ஒரு நாள் வந்தோன்னா அதே மாதிரி சாப்பிட்றதுக்காக போகும்பொழுது அந்த தட்டு கொண்டு வந்து, அந்த தட்டு நாய்க்கு வைக்கிற ஒரு தட்டு. நாய் சாப்பிட்ட போட அந்த தட்டை கழுவி அதே தட்டில சோறு போட்டு மாமியாருக்கு அந்த மருமகள் வைக்கிறா. அது வைக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப இதாயிடுச்சு. பையனுக்கு என்னடா இப்படி பண்ணிட்டுக்குது அம்மான்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னொரு நாள் அதே போல அந்த நாள் இன்னொரு நாள் அம்மா, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன், நீ வாங்கி உக்காருன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு என்ன செய்யறான்னா, ஒரு தட்டு, அதே தட்டு எடுத்துன்னு போய் அந்த அம்மாட்ட வச்சு சாப்பிடுன்னு சொல்றான். அந்த அம்மா முழிக்குது, என்னடா இப்படி சொல்றேன்னுட்டு. ஆமா, நீங்க எப்பவுமே பாட்டிக்கு நீ கொடுக்கும் போது நாய் சாப்பிட தட்டை கழுவிட்டு அதில் கொடுத்தீங்க இல்லையா, அதை நான் பார்த்துட்டேம்மா. அதனால இனிமேல் நான் பெரிய நாய் சாப்பாடு போட்டேன்னா இந்த நாய் தட்டில் தான் உனக்கு போட நீ சாப்பிடணும். அந்த அம்மாவுக்கு தீரன், ஏன் என் பிள்ளை மேல இப்படி சொல்லுதுன்னுட்டு. அப்போ அவன் என்ன தெரியுமா சொல்றான்னா, அம்மா பாட்டி அம்மாவை நீ எப்படி பார்த்துக்கனா அதே மாதிரி தான் நான் உன்னை பார்க்குவேன் வயசான காலத்துல அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மாவுக்கு பயம். ஐயோ மகனை தப்புப்பான்னு சொல்லிட்டு உடனே ஏந்திச்சு அந்த அம்மா அந்த பாட்டி வச்சிருக்க அந்த தட்டை எடுத்து போய் அதுக்கு கொட்டி கழுவி சுத்திகரிச்சு கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஏன்னு நான் சொல்ல வரேன்னா, நாம் நன்மை விதைத்தால் நன்மை ஆகும், தீமை விதைத்தால் தீமையாகும். எப்படி அந்த சிறு பையன் அம்மா தன் பாட்டிக்கு செய்கிற அந்த தவறு என்ன காரியத்தை பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவனே சொன்னான், நீ வயசான காலத்திலே இதே தட்டில் தான் உனக்கு சாப்பாடு கொடுக்கன்னு சொல்லும் போது அந்த அம்மாவுக்கு பயந்துச்சு. ஓ, நான் செய்தது மறுபடியும் எனக்கு வருகிறதா என்று நினைத்து மிக ஒரு அச்சம் கொண்டு அந்த அம்மா தன் மனதை மாற்றிக்கொண்டு, அத்தை நீங்க சாப்பிடுறீங்கன்னு சொல்லி ஓடி போய் ஒரு தட்டை கொண்டு வந்து சுத்தமான தட்டத்துல நல்ல ஆகாரத்தை கொடுத்தாங்க. அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா, நாம் என்ன விதிக்கிறோமோ அதை நாமே அறுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். ஆகையினாலே யாருக்கும் நாம் தீமை நினைக்க வேண்டாம். நாம் எப்பொழுதும் பெரியவர்களை மதிக்க வேண்டும். அதுவும் பெரியவர்களை மதிப்பது மட்டுமல்ல, அவருடைய கடைசி நாட்களில் நாம் அவர்களுக்கு துணையா இருக்க வேண்டும், ஆறுதலா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் இந்த உலகத்திலே நீடி ஆயுஸ் நாட்கள் இருப்போம். ஏனென்றால் அந்த பையன் சொன்ன பிரகாரம், அம்மா நான் பெருசான பாடு உனக்கு இதே மாதிரி தட்டுல தவிச்சு கொடுப்பேன் சொல்லி அந்த தட்டை காமிச்சது இல்லை. அதே போல நிலைமை வரக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ளும். நாம் யாரை எப்படி மதிக்கிறோமோ அது பிரகாரமா தான் நாம் மதிக்கப்படும். யாரை எப்படி நாம் நடத்துகிறோமோ அதே போலத்தான் நம்மை இந்த உலகத்தில் நடத்தப்படுவோம். ஆகையினால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மனிதர்களாக நாம் வாழ வேண்டும், மனித நேயத்தோடு வாழ வேண்டும். யாரையும் கீழாக மேலாக நினைக்காமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உண்மை உள்ளதா செய்யும் பொழுதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் சபைக்கு சொல்லுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், பாடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை நாம் மதிக்காமல் போனால் தேவன் நம்முடைய ஆராதனையை அங்கீகரிப்பதில்லை, நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் நமக்கு எந்தவித நன்மைகள் ஏற்படாது. ஆகினால என் அன்பு சகோதர சகோதரிகளை, தயவு செய்து நீங்கள் யாராவது கொஞ்சம் மட்டமா நினைத்தாலோ அவர்களை வேண்டாம் என்று வெறுத்தாலும் நிச்சயமாக அது உங்களுக்கே திருப்பி வரும் என்பதை நமக்கு வேதம் எச்சரிக்கிறது.
இந்த வாய்ப்பை எனக்கு கிடைத்த பாக்கியத்துக்காக நினைத்து உங்களோடு நான் பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் உண்மையான சம்பவங்களே உங்கள் கண்முன்பாக கொண்டு வரத்தக்கதான ஒரு முயற்சி நான் இருக்கிறேன். ஆகியனாலே எங்களுக்கு ஆதரவு தரும்படியாக அன்போடு கேட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.